மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நிரபெற அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழுமில்லை. எல்லோருக்கும் வணக்கம். உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும், பலர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்பதெல்லாம் திரைப்படங்கள். தேர்தல் வந்துருச்சு, எல்லாருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். ஒரு சாரார் 5000 கொடுக்குறாங்க, இன்னொரு சாரார் 2000 என்று அறிவித்திருக்கிறார்கள், இன்னொரு சாரார் 10,000 கொடுப்பதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தேர்தல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தோம்னா வந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிந்தனை. ஆனால் இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. எல்லாரும் இலவசம்னா எல்லாரும் போகிறோம். இருக்கிறவன் போகிறான், இல்லாதவன் போகிறான், சம்பாதிக்கிறவன் போகிறான், சம்பளம் இல்லாதவன் போகிறான், எல்லாரும் போகிறாங்க. இது ஒரு பெரிய தவறு. இந்த நேரத்தில் சில செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். எங்களுடைய ஊர் 1,50,000 மக்கள் கொண்ட ஒரு ஊர். இந்த ஊரில் ஒரு பஞ்சு மில் இருந்தது, இப்பொழுது இல்லை. அதை புதிதாக இப்பொழுது உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 150 கோடி ரூபாய் இருந்தால் அதை உருவாக்கலாம். அந்த 150 கோடி ரூபாயில் உருவாக்கப்படுகின்ற அந்த பஞ்சு மில்லில் 600 பேர் வேலை பார்க்கலாம். நன்றாக உழைத்து வாழலாம், உண்மையில் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம், வேண்டியதை சாப்பிடலாம், வேண்டியதை உடுத்து கொள்ளலாம். என்னென்ன மாதிரி வாழணும்னு நினைக்கிறோமோ, தொலைக்காட்சி, அதே மாதிரி ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். சொந்தமாக உழைச்சி வாங்குறதுல ஒரு பெருமை. ஆனால் இன்றைக்கி அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் குறைத்து விட்டார்கள். அதற்கு அடுத்தது எங்களுடைய ஊரில் ஒரு தொழிலகம் இருக்கிறது, ரசாயனம் தயாரிக்கின்ற தொழிலகம். அது இன்றைக்கு மதிப்பீட்டில் ஒரு 20 கோடி ரூபாய் இருந்தால் அந்த மாதிரி ஒரு தொழிலை தொடங்கலாம். அந்த தொழிலில் 150 முதல் 200 பேர் வேலை பார்க்குறாங்க. தினப்படி வேலை பார்க்குறாங்க, நல்ல சம்பளம் வாங்குகிறாங்க, வீடு வசதியோடு வாழ்கிறாங்க. அதே மாதிரி தேவையானவைகளெல்லாம் வாங்கி அனுபவிக்கிறார்கள். குழந்தைகளை நல்ல பள்ளிகளில் சேர்த்து, நல்ல படிப்பில் சேர்த்து படிக்க வைக்கிறார்கள். அதற்கு அடுத்தது ஒரு சின்ன தொழிலகம், ஆடை, அதாவது ஆயத்த ஆடை, அதாவது ரெடிமேட் ஷர்ட் தயார் பண்ணுற இடம். அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வேலை பார்க்குறாங்க. நல்லா உழைத்து வாழ்கிறார்கள், சொந்த சம்பளத்தில் வாழ்கிறார்கள், சொந்த சம்பளத்தில் சாப்பிடுகிறார்கள், கௌரவமாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னால் 2 கோடி ரூபாய் இருந்தால் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக 2 கோடி ரூபாய் முதலீட்டில் ஒரு தொழிலை புதிதாக தொடங்கினார், 50 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி 200 கோடி ரூபாயில் ஒரு தொழில் தொடங்கினார், ஏறத்தாழ 600 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அதாவது ஒரு ஊரே வாழும். அவர்கள் என்ன செய்யலாம், சுயசம்பாத்தியோடு, தன்னம்பிக்கையோடு, தன்மானத்தோடு அவர்கள் என்ன செய்ய முடியல, வாழ முடியும். அதற்கு அடுத்தது இந்த ஒரு தொழிற்சாலை 20 கோடி ரூபாயில், அது இன்றைக்கி சவுத் இந்தியாவிலே, அதாவது தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய தொழிற்சாலையாக இருக்கிறது. அதில் 150லேருந்து 200 பேர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் நேரடியாக வேலை பார்ப்பவர்கள். அதே நேரத்தில் மறைமுகமாக கடை வைத்திருப்பவர்கள், அந்த இடத்திற்கு செல்பவர்கள், அதனால் வருகின்ற போக்குவரத்து, அதிலேருந்து ஏற்றி இறக்கக்கூடிய பொருள்கள், இவைகளெல்லாம் பார்க்குற நேரத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் திருப்பி வருவோம். ஆகனா என்னுடைய ஊர் 1,50,000 மக்கள் தொகை வாழ்கின்ற ஊரில் இப்படி ஒரு தொழிற்சாலைகள் இருக்கின்றன. இன்றைக்கி உரிமை தொகைன்னு சொல்லி தேர்தல் வந்துருச்சு. கட்சியெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம், இதை யோசிக்கணும், நல்லா சிந்திக்கணும். அவங்க 5,000 கோடி ரூபாய் உரிமை தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1,50,000 கோடி ரூபாய் பேர்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கார்கள். 5,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறார்கள். 5,000 சொன்னால் 1,50,000 கோடி ரூபாய், 1,50,000 கோடி பேருக்கும் 75,000 கோடி, 75,000 கோடி. அதே நேரத்தில் நான் கணக்கு சொன்னேன், 200 கோடியில் ஒரு தொழிற்சாலை 600 பேர் வேலை பார்க்கலாம்.
20 கோடியில் ஒரு தொழிற்சாலை 200 பேர் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி 2 கோடி முதலீட்டில் ஒரு தொழிற்சாலை 50 பேர் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அப்போ 75,000 பேருக்கு 75,000 கோடி முதலீட்டில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கலாம், எத்தனை பேர் வேலை செய்வார்கள், எவ்வளோ வருமானம் கிடைக்கும், அதனால் கிடைக்கக்கூடிய உற்பத்திகள் என்ன, இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறதே இல்லை. காரணம் என்னென்னா, நம்மை ஏமாற்றி வழிப்பறி செய்கிறத விட மோசமானது, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறத விட மோசமானது. நம்மளை என்ன செய்கிறாங்க, 5,000 கொடுத்தேன் 1000 கொடுத்தோம்னு. இன்னொருத்தர் அறிவிப்பு செஞ்சுருக்காரு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும்னு. அது இப்போ 2000 மாறி இருக்குது. 2000 மாறினதில் எவ்வளோ பேருக்கு, 1.5 கோடி பேருக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போ 30,000 கோடி, 30,000 கோடிகள் அவர்கள் நமக்கு கொடுக்க போகிறார்கள். அதை நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் தாட்டு போட்டு செலவு பண்ணுவோம், நல்லா வாங்கி 2 நாளைக்கு சமைப்போம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள்லாம் என்ன செய்வாங்க, மது கடைக்கு போவாங்க, குடிப்பாங்க, கொண்டாட்டம் இருப்பாங்க. அதுக்கடுத்து திரும்ப மீண்டும் வறிய நிலை. அதனால் நிரந்தரமாக வருமானத்திற்கு, உழைத்து சாப்பிடுவதற்கு, உழைத்து உண்ணுவதற்கு, உழைப்பின் மூலமாக வருகின்ற அந்த மதிப்பை, கௌரவத்தை உயர்த்துவதற்கு யாரும் சிந்திப்பதே இல்லை. நம்மை முட்டாளாக்கி மூடலாக்கி சிந்திக்கவே விட மாட்டார்கள். எப்படி அப்படின்னு சொன்னால், மது குடித்தவனுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் அவனுடைய மனதில் ஏறவே ஏறாது, சிந்திக்கவே மாட்டான், சிந்தனை தடுமாறி போயிடும். அந்த போதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச உடனே திரும்ப என்ன செய்வான், அந்த போதைக்கு போவான். அதே மாதிரி இன்றைக்கி பிள்ளைகளெல்லாம் என்ன ஆகி போச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கே பயப்பட வேண்டியா இருக்குது பெற்றோர்கள். காரணம் என்ன, திரும்பி வரையில் போதை மாக்கத்தில் பையில் இருக்குமா அல்லது சட்டையில் இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கி உருவாகி போச்சு. அதனால் இன்றைக்கி இலவசங்கள் என்பது ஒரு புற்றுநோய். புற்றுநோய் என்ன செய்யும், திடீர்னு நம்மளை தாக்கிறாது. சிறிது சிறிதாக நம்முடைய உடலில் இருக்கிற இரத்தத்தை உறிஞ்சி சிறிது சிறிதாக நம் உடலில் இருக்கின்ற உறுப்புகளை சிதைத்து என்ன செய்யும், நம்மை மரணத்திற்கு உள்ளாகும். அதில் படுற அவஸ்தை அளவுக்கு மீறி அவஸ்தை. அதே மாதிரி காசநோய். காசநோய் என்னென்ன, இருமல் நோய். நுரையீரலில் சிரமம் ஏற்பட்டு நுரையீரல் பத்து, அதனால் ஏற்படக்கூடிய வியாதி என்னென்னா காசநோய், டிபி, ஆஸ்மா. இழைத்து கொண்டே இருக்கும். அவங்கள பார்க்குற நேரத்தில் இவ்வளோ சிரமப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கண்கலங்காதவர்களும் கண்கலக்கக்கூடிய ஒரு நோய் எது அப்படின்னு சொன்னால் இந்த காசநோய், டிபி, ஆஸ்மா. அதே மாதிரி தொழுநோய். அது தொழுநோய்னா குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்துருச்சுன்னு சொன்னால் உடம்பு முழுவதும் அழுகி கொண்டே இருக்கும், பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்கும், ஒரே துர்நாற்றமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நோய்களெல்லாம் வந்தால் நம்மை எப்படி கொள்ளுமோ அதே மாதிரி இலவசம் என்பதும் ஒரு நோய். இலவசம் என்பதும் ஒரு நோய். எங்களுக்கு இலவசம் வேண்டாம், எங்களுக்கு தொழிற்சாலை வேண்டும், எங்களுக்கு உழைப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் உழைத்து அதனால் வருகின்ற ஊதியத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மதிப்பிற்குரியவர்களாக, கௌரவமுக்குரியவர்களாக, சமுதாயத்தில் வழிபாடு செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதனால் எங்களுக்கு இலவசம் வேண்டவே வேண்டாம். இலவசம் என்பது புற்றுநோய், இலவசம் என்பது காசநோய், இலவசம் என்பது தொழுநோய். அதே மாதிரி மது, அதற்கு அடுத்தது போதை, இவைகளெல்லாம். அதற்கடுத்து இதையெல்லாம் கொடுமையானது என்னென்னா, தாய்மார்களை சிந்திக்க விடாமல் செய்வதற்கு என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தொலைக்காட்சிகள். இன்று இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அத்தனையுமே தங்களுக்கென்று தொலைக்காட்சி வைத்திருக்கிறார்கள். அதில் என்னென்னா, காலையில் இருந்துச்சு 10 மணிலேருந்து 12 மணி வரை தொல்லை தொடர்கள். எந்த ஒரு தொடரிலையாவது மாமனாரை, மாமியாரை, மருமகளை வஞ்சிக்காமல் கொடுமைப்படுத்தாமல் இருக்கக்கூடிய தொடர் இருந்தால் சொல்லுங்கள், நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரை. அதற்கு அடுத்தது இரவு 10 மணிலேருந்து விடிய என்னென்னா திரைப்படங்கள். என்ன திரைப்படங்கள், எந்த திரைப்படத்திலே நல்ல செய்திகள் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கி என்னென்னா, இந்த திரைப்படங்களெல்லாம் பார்த்து இன்றைக்கி எல்லோரும் என்ன செய்கிறான், அந்த நடிகர் அப்படி போனார், அந்த நடிகர் முதலமைச்சராக இருந்தார், இந்த நடிகர் இப்படி முதலமைச்சராக இருந்தார். அதனால்
நாமளும் என்னன்னு சொல்லி அரசியலுக்கு வர ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி அரசியலுக்கு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் கூட அவர்களுக்கு ஏசி இல்லாமல், ஃபேன் இல்லை, ஏசி இல்லாமல் அவர்களால் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. அதே மாதிரி பசியோடு இருக்க முடியாது. 4 இடத்துல நடந்து போய் நன்மை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால் இவர்களுக்கெல்லாம் அந்த சிந்தனைகள் இல்லை. அதனால் எல்லோரும் இலவசம். 5000 கொடுத்தாலும் 10,000 கொடுத்தாலும் மாதம் 1000 கொடுத்தாலும் 2000 கொடுத்தாலும் வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். தொழில் கொடுங்கள், தொழிற்சாலை கொடுங்கள், உழைத்து உண்ணுவதற்கு வாய்ப்பை உருவாக்குங்கள். அப்பொழுது உங்களுக்கு நாங்கள் வாக்கு போடுகிறோம், அதாவது ஓட்டு போடுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு வாக்காளரும் என்ன செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாறி தொலைக்காட்சிகள் அதான் இலவசங்கள் வேண்டாம், தொலைக்காட்சி வேண்டாம், தொடர்கள் வேண்டாம், அதே மாதிரி மது வேண்டாம், மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக வேண்டாம், கொலை வேண்டாம். நீங்கள் அடிக்கின்ற கொள்ளைகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தீர்வு காணாமல் எங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுங்கள், நாங்களும் உங்களுக்கு ஓட்டு போடுகிறோம். நிரந்தரமாக என்ன செய்யுங்கள், கொலை இல்லாமல் பாதுகாப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை எங்களுக்கெல்லாம் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி அரசியல்வாதிகளிடம் சொல்லுவோம். நாம் என்ன செய்வோம், நல்லவர்களுக்கு ஓட்டு போடுவோம். யார் காசு கொடுத்து ஓட்டு கேட்கிறார்களோ அவர்களையெல்லாம் நம்ம என்ன செய்வோம், புறக்கணிப்போம், புறந்தள்ளுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் வாழ்க, உழைத்து வாழ்க. அதே மாதிரி உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழக்கூடாது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. அதே மாதிரி எல்லாரும் சொல்லுவோம், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு தரும், வாழ்வு வந்தால் எல்லோரையும் வாழ வைப்போமே என்று சொல்லி ஒரு சினிமா பாட்டோட அடியை நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் என்ன செய்வோம், சிந்திப்போம், நல்லவர்களுக்கு வாய்ப்பளிப்போம். இலவசங்கள் என்பது புற்றுநோய், தொழுநோய், காசநோய் என்பதை உணர்ந்து ஓட்டு போடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.